இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்திற்கு இன்றியமையாத தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்தி. இவரின் அடக்கம், அஹிம்சையும் சத்தியமே இவரின் ஆயுதங்களாக இருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இவரின் போராட்டம் உலகம் முழுவதும் அறியப்பட்ட முக்கிய வரலாறு. மகாத்மா காந்தி 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் பகுதியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே காந்தி உறுதியான மற்றும் தன்னம்பிக்கையான தன்மையுடன் வளர்ந்தார். காந்தியின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மக்களின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. காந்தி தனது உயர்கல்விக்காக லண்டனுக்கு சென்று சட்டம் பயின்றார். அங்கு அவருக்கு கற்றல் திறன், சட்டம் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் பல வழிகள் கிடைத்தன. இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு அவர் வழக்கறிஞராக தன்னை நிறுவ முயன்றார். ஆனால் அவர் விரும்பிய அளவுக்கு அது அமைவில்லை. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தி பிரிட்டிஷர்களால் பழக்கப்பட்ட இனவெறிக்கு எதிராக போராடத் தொடங்கினார். ரயிலில் முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்தாலும் காந்தியை ரயிலிலிருந்து இழுத்துத் தள்ளிய சம்பவம் இவரின் போராட்டத்தை உருவாக்கியது. இதைதான் சத்தியகிரக போராட்டத்தின் ஆரம்பமாக கூறலாம். காந்தி இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடத் தொடங்கினார். அவருடைய சர்ச்சைக்குரிய உப்பு சத்தியாகிரகம், சால்ட் மார்ச், பிரிட்டிஷ் ஆட்சியின் பொருளாதார தடை மற்றும் உப்பை கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக நடந்தது. காந்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அமைதியான முறையில் போராடினார். வன்முறையில்லாத போராட்டங்கள், உணர்ச்சி நிலைகள் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை அவர் உலகிற்கு காட்டினார். அவரின் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டம் 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரத்தை தேடித்தந்தது. காந்தி தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களிலும் ஏழைகளுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரங்களை வழங்க போராடினார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி ஒரு வன்முறை சம்பவத்தில் கொல்லப்பட்டார். ஆனால் அவரின் போராட்ட தத்துவம் மற்றும் அவரின் ஆழ்ந்த விளைவுகள் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அறியப்பட்டு வணங்கப்படுகின்றன. அவரது தன்னலமற்ற சேவை, அஹிம்சா கொள்கைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தர்மம் செய்யும் எண்ணம் இன்று வரை உலகம் முழுவதும் பாடமாக்கப்படுகிறது.